ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ F6 இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படி சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ F6 இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. கூடவே டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 ஹர்ட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் வெறித்தனமாக இருக்குது. சும்மா கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டிஸ்பிளே மாதிரி இருக்குதுங்க. சும்மா வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது 50 எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. சென்சார் சோனி IMAX 882 சென்சார் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டியில் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. அதை பற்றி பேசண்டா. 8 MP அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. எபோ ஆவரேஜாக இருக்குது. நல்ல இமேஜாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 5000 mAh பேட்டரி. இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்லையும் வர ஃபோன் mAh பேட்டரி தான் இதுலேயும் இருக்குது. அடுத்து 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நான் ஒரு குயிக்காக ஒரு 20 நிமிஷத்துல 25 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஃபுல்லாகிருங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் குயிக் சார்ஜாக இருக்குது. இது வந்து கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன். அதனால் அதுக்கு சார்ந்து கொடுப்பாங்க. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வைப்பாங்க. அடுத்து 256 GB இருக்கிறது வந்து அடுத்த வேரியண்ட்டாக வைப்பாங்க. 12GB RAM வேரியண்ட் வைக்கிறது. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸ் பற்றி பார்த்துலாங்க. ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 கொடுக்குறாங்க. இது ஒரு புது ப்ராசஸுங்க. நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் வெறித்தனமாக இருக்குதுங்க. அதான் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 8 Gen 2 அது ரெண்டுக்கு நடுவால் அவ்வளோ ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. Antutu ஸ்கோர் வந்து 1.5K வருதுங்க. 1.5 லேக் வருது. அடுத்தது நான் இது 4nm ப்ராசஸ்ஸு. சரிங்களா? 4nm ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது. அதே போல் MediaTek Dimensity 8300 அந்த ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. வெறித்தனமாக இருக்குது. சும்மா கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் தான் இது. இது வெறித்தனமான ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. அதே போல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. AI ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இந்த ப்ராசஸில் கொண்டு வந்துருக்குறாங்க. எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ரைஸ் என்னவா இருக்குதுங்க? கண்டிப்பாக 30,000க்கு மேலே 30,000 to 32,000 33,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. 30,000 மினிமம் 29,000 ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோனு. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்தது இது Android 14 ரன் ஆகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. டுவல் சில் நம்ம இருக்குது. NFC இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. குறிப்பாக இது கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா ப்ராசஸ் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அதே போல் பேட்டரி நல்லா ஹெவியாக இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால அது பெட்டராகவே இருக்குது. கேமராவும் ஒரு நல்ல சோனி சென்சார் இருக்கிறனால நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது நம்ம டிஸ்பிளேவுமே நம்மளுக்கு கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் தான். அதெல்லாம் சும்மா பிச்சு அடிச்சு தூக்க போகுதுங்க போக்கோ. ப்ரோ இதில் மதர் போர்டு இஷ்யூ வருமே அப்படின்னா எல்லா ஃபோனுக்கு வராதுங்க. ஒரு சில ஃபோனுக்கு வரும். அது அவங்களே காம்ப்ரமைஸ், அதாவது அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்களே வந்து மாற்றி கொடுத்துருவோம், ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியே நீங்கள் வருத்தப்படுறீங்க. சரிங்களா? ஒரு அல்டிமேட்டான ஃபோனு. ஒரு 28,000 வந்துச்சுன்னா சும்மா பக்காவாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2,000 அதிகமாக வைப்பாங்க. 30,000 பக்கமாக வைப்பாங்க. கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்போ போக கம்மியாகுங்க. ஆஃபர்லாம் வந்தால் கம்மியாகு. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் ஆஃபர் வந்து நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். உங்களுக்கு தெரியலனா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.